ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26/2024 இன்னைக்கு வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 19 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இருக்குது. ரைட். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 14. 28ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரதா ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. அது முன்னாடியே வந்திருக்கு. ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 வந்து எக்ஸாமாக இருந்தது. இப்போ 14th செப்டம்பராக மாறி இருக்கு. இன்னும் 2 வாரம் முன்னாடியே வந்திருக்கு. ரைட். ஸோ கரெக்டாக இப்போலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 86 டேஸ் தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட். ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ரைட். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரைட். ஆல்ரெடி இப்போ குரூப் 4 படிச்சுட்டு இப்போ மீதி இருக்கக்கூடிய 86 நாட்களில் நீங்கள் ரிவிஷனுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியுங்க. ரைட். ஸோ நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். எவ்வளோ வேகன்சிஸ் வந்து குரூப் 2வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 507 வேகன்சிஸும், குரூப் 2A வந்து பார்த்தோம் அப்படின்னா 1820 வேகன்சிஸ் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ நல்ல வேகன்சிஸ் தான். நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா வாங்கிட முடியுங்க. ரைட். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A ரெண்டுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான். ரைட். ஜிகேலேருந்து 75 கேள்வி, மேக்ஸ்லேருந்து 25 கேள்வி, 100 கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து இருக்க போகுதுங்க. ரைட். குரூப் 2வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கு வந்துட்டு எப்பயும் சொன்ன மாதிரியே வந்துட்டு தமிழ் ஒரு பேப்பரு, ஜிகே ஒரு பேப்பரு, அது டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும். குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும். ரைட். இன்னொரு பேப்பரில் செகண்ட் பேப்பரில் வந்து ஜிஎஸ் 100 கேள்வி. ரைட். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ரைட். பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அப்படிங்கிறதுல ஒரு 40 கேள்வி. ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் 60 கேள்வி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ரைட். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னாங்க, நார்மலாக பேங்கிங், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் தான் இருக்குங்க. இந்த சிலபஸே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கேருந்து கேட்டிருந்திருக்காங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுதுங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை தான் எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ண மாதிரி சிபிடி எக்ஸாம்ஸாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ரைட். சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஹாலில் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு காலேஜஸ்லேயோ இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் இதுலேயோ வந்து பார்த்தீங்க கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனிஸில் எல்லாமே வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாமே நடக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் முன்னாடி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ரைட். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, பெருசாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வெறும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீபோர்டை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது வந்துட்டு நீங்கள் மவுஸை வச்சு மட்டும்தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. கேள்வி வியூ ஆகும் உங்களுக்கு. ரைட். அதனுடைய 5 ஆன்சரில் 5 ஆப்ஷன்ஸில் எது சரிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த கேள்வி டிஸ்பிளே ஆகும். ஒரு டைமில் ஒரு கேள்வி தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ரைட். நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப புதுசுங்கிறதுனால நிறைய பேருக்கு, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரைட். பின்னாடி அதை பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். ரைட். ஸ்க்ரீனில் ஒரு கொஷின் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கொஷின் வரும். நீங்கள் பழைய கேள்வியை பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பழைய கேள்வி வரும். ரைட். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி மேக்ஸ் கொஷின்ஸ்க்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அகைன் ரஃப் ஷீட்டும் திரும்பவும் வாங்கிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சிபிடி எக்ஸாம் இருக்க போகுது. நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்குங்க இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி சிபிடினா என்ன, இதில் இருக்கக்கூடிய இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப மெனக்கெடங்கிற அவசியம் கிடையாது. 86 நாள் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸுக்கு கொஞ்சம் கம்மியான நேரம் தான். அதனால் நீங்கள் மெயினாக ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? மெயினாக ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் எங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் குரூப் 2Aக்கு நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான 3 சென்டர் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ரைட். அதை பற்றியெல்லாம் நீங்கள் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸில் சிபிடி பற்றியோ, ரைட், எனக்கு எப்படி கம்ப்யூட்டரில் எழுதணுங்கிறது தெரியாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் பொறுமையாக வந்துட்டு நம்ம எப்போங்க ப்ரிலிம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மெயின்ஸில் இருக்கும்போது அதெல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரைட். ஸோ நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்காக ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு செப்பரேட் பேட்சும், மெயின்ஸுக்கு செப்பரேட் பேட்சும், ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கான செப்பரேட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.